அப்பாட்ட நீங்க 3 கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி கேளு. எனக்கு உயிர் இல்ல, ஆனா குறிப்பிட்ட நாள்ல நான் டெட் ஆயிருவேன். அதாவது செத்துருவேன். நான் யாரு? அது எப்பறா உயிர் இல்லாம டெட் ஆகும்? பேட்டரிக்கு உயிர் இல்லையா? ஆனாலும் அந்த பேட்டரி தீந்துச்சுனா டெட் ஆயிரும்ல. ரெண்டாவது கேள்வி. சரி கேளு. 11 + 2 = 1. இது எந்த இடத்துல வரும்? 11 2 சேர்த்தா 13 தான்டா வரும். எந்த இடத்துல 1ன்னு வருது? கடிகாரத்துலப்பா. 11 + 2 = 13 தான். கடிகாரத்துல 13 இல்லையே. 13க்கு பதிலா 1 தான வரும். மூணாவது கேள்வி. ஏதாவது சொல்றேன். ஆட் நம்பர்னா என்னப்பா? 1 3 5 7 9 இதெல்லாம் தான் ஆட் நம்பர். ஒரு ஆட் நம்பர்ல ஒரு லெட்டர் மட்டும் எடுத்தா ஈவனா மாறிடும். அது என்ன? ஒரு லெட்டர் மட்டும் எடுத்தா ஆட் நம்பர் ஈவனா மாறுதா? 7 பா. 7ல s மட்டும் எடுத்துட்டா ஈவன் வருதுல்ல. அப்பாட்ட சூப்பரா இன்னைக்கு 2 கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி கேளு. அப்பா ஒரு அடர்ந்த காடு. கண்ணு தெரியாதவரு Black கலர் Dress போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. சரி. ஒரு Black கலர் கார் இவருக்கு முன்னாடி வேகமா வந்துட்டு இருக்கு. கார்ல முன்னாடி 2 லைட்டும் எரியல. கண்ணு தெரியாதவருக்கு கார் கிட்ட வரும்போது கரெக்ட்டா பிரேக் பிடிச்சிராங்க. எப்படி? எப்பறா கார்ல லைட் இல்லாம முன்னாடி வந்தவங்க தெரிஞ்சாங்க? என்ன இது நடந்தது பகல்லப்பா. கார்ல லைட் இல்லனாலும் முன்னாடி வரவங்க பகல்ல தெரியுவாங்க தானே. ரெண்டாவது கேள்வி. ஒருத்தர் ஒரு ரூம்ல தூக்கு போட போனாராம். தூக்கு போடவா? தூக்கு போற ரூம்ல ஒரே ஒரு ஃபேன் ரொம்ப ஹைட்டா இருந்துச்சாம். சரி. ஃபேன் தவிர அந்த ரூம்ல சேரோ டேபிளோ பொருள் இல்ல. ஆனால அவர் தூக்கு போட்டு செத்துட்டாராம். அவர் தூக்கு போட்டு செத்தார்ல, அவர் கீழ தரைய ஃபுல்லா தண்ணியா. அது எப்படி? ஹைட்டா இருக்க ஃபேன்ல எப்பறா தூக்கு போட்டுருப்பான்? ஏன்னா அவர் ஐஸ் கட்டி மேல ஏறி தூக்கு போட்டாராம். ஐஸ் கட்டி கரைஞ்சு கீழ தண்ணி இருந்துச்சாம். தலைவரு திமிங்கலம் தானுங்க. அப்பா டேய் ஏன்டா கத்துற? அப்பா நீ அறிவாளியா இல்ல முட்டாளா? ஏன்டா அப்படி கேக்குற? அட சொல்லுப்பா. நான் அறிவாளி தான். நீ அறிவாளியா இல்ல முட்டாளான்னு இப்ப பார்க்கலாம். இது எப்படி? இதுல இருக்கிறத வரிசையா படி. என்ன எழுதி இருக்கு? இது இப்படித்தான் பூனை, இது ஒரு பூனை, இது ஒரு வடி பூனை, இது கட்டின பூனை, இது ஒரு முட்டாள் பூனை, இது மடையனை பூனை, இது 30 பூனை, இது ஒரு செகண்ட் பூனை, இது பிஸியான பூனை, இது வைப்பது பூனை. டேய் என்னடா இது? புரியலல? ஒண்ணுமே விளங்கலையடா. இதுல எல்லா லைன்லயும் இருக்க ரெண்டாவது வார்த்தையை சேர்த்து படி. நடுவுல இருக்கிறது மட்டுமா? இப்படித்தான் ஒரு வடிகட்டின முட்டாள் மடையனை 30 செகண்ட் பிஸியாக வைப்பது. இப்ப நீ அறிவாளியா முட்டாளா? அப்பாட்ட இன்னைக்கு 3 கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு பொருள் அது ஃபுல்லா நிறைய ஓட்டையா இருக்கும். சரி. ஆனா அந்த பொருள்ல நிறைய தண்ணி ஊத்தலாம். ஓட்டை நிறைய இருக்கான், அதுல தண்ணியும் நிறைய ஊத்தலாமா? எப்பறா அது? பாஞ்சு பாயில குட்டி குட்டியா நிறைய ஓட்டை இருக்குல்ல, இதுல நிறைய தண்ணி உறிஞ்சிக்குதுல. ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? ஒரு பறவையால மட்டும் எழுத முடியும். அது என்ன பறவை? பறவை எழுதுமா? ஆமாப்பா. தெரியலையேடா. பென்குயின். இந்த பறவையோட பேர்ல பென்னுன்னு இருக்குல்ல. மூணாவது கேள்வி. சரி கேளு, இதையாவது நான் கண்டுபிடிக்கிறேனான்னு பார்க்கலாம். A to Z 26 எழுத்து இருக்குல்ல. ஆமா. இதுல ஒரே ஒரு எழுத்துல மட்டும் நிறைய தண்ணி இருக்கும். A to Z லெட்டர்ஸ்ல ஒரு லெட்டர்ல மட்டும் தண்ணி நிறைய இருக்குமா? சத்தியமா தெரியலையேடா. ஐயோ சீபா. சீனா கடல். கடல்ல நிறைய தண்ணி இருக்கும்ல. அப்பாட்ட இன்னைக்கு 3 கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு பொருள் அது ஃபுல்லா நிறைய ஓட்டையா இருக்கும். சரி. ஆனா அந்த பொருள்ல நிறைய தண்ணி ஊத்தலாம். ஓட்டை நிறைய இருக்கான், அதுல தண்ணியும் நிறைய ஊத்தலாமா? எப்பறா அது? பாஞ்சு பாயில குட்டி குட்டியா நிறைய ஓட்டை இருக்குல்ல, இதுல நிறைய தண்ணி உறிஞ்சிக்குதுல. ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? ஒரு பறவையால மட்டும் எழுத முடியும். அது என்ன பறவை? பறவை எழுதுமா? ஆமாப்பா. தெரியலையேடா. பென்குயின். இந்த பறவையோட பேர்ல பென்னுன்னு இருக்குல்ல. மூணாவது கேள்வி. சரி கேளு, இதையாவது நான் கண்டுபிடிக்கிறேனான்னு பார்க்கலாம். A to Z 26 எழுத்து இருக்குல்ல. ஆமா. இதுல ஒரே ஒரு எழுத்துல மட்டும் நிறைய தண்ணி இருக்கும். A to Z லெட்டர்ஸ்ல ஒரு லெட்டர்ல மட்டும் தண்ணி நிறைய இருக்குமா? சத்தியமா தெரியலையேடா. ஐயோ சீபா. சீனா கடல். கடல்ல நிறைய தண்ணி இருக்கும்ல. அப்பாட்ட நீ 3 கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. கேளு. என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் T, லாஸ்ட்
இருக்கும். நான் யாரு? முதல் லெட்டரும் டீ, கடைசி லெட்டரும் டீ, உடம்புக்குள்ளேயும் டீயா? என்னது அது? டீ பாட்பா. டீ பாட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டீ, லாஸ்ட் லெட்டர் டீ தானே. டீ பாட்டுக்குள்ள டீ தானே ஊத்தி வைப்பாங்க. ரெண்டாவது கேள்வி. கேளு. நம்ம கிட்ட இருக்கும், ஆனா தொடவும் முடியாது, பார்க்க முடியாது. கம்மியா வேணுமோ அதிகமா வேணுமோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது என்ன? தொடவோ பார்க்கவோ முடியாது, ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா? என்னடா அது? வாயிலிருந்து வர சத்தம்பா. சத்தத்தை நம்ம தொடவும் முடியாது, கண்ணால நம்ம பார்க்க முடியாதா? ஆனா சவுண்ட் கம்மியா வேணுமோ அதிகமா வேணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல. அப்பா லாஸ்ட் கேள்வி. கேளு, இதையாவது கண்டுபிடிக்கிறேன். நான் 5 லெட்டர் வார்த்தை என்ன எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டா நான் தொட்டா சுடுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் எடுத்துட்டா நீங்க என்னை குடிக்கலாம். நான் யாரு? தெரியலையே. வீட்பா. வீட்னா கோதுமை தானே, அதை எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி. வீட்ல டபுள் எடுத்துட்டா ஹீட்னு வரும். ஹீட் தொட்டா சுடும்ல. வீட்ல 4 லெட்டர் எடுத்தா டீன்னு வரும். டீ எல்லாரும் குடிப்பாங்க தானேப்பா. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. இன்னைக்குமா? கேளு. ஒருத்தர் பயங்கரமான மலையில நனையறாராம். அவரோட தலைமுடி மட்டும் நனையலையா. அவரே ஹெல்மெட், தொப்பி, கொடை எதுவுமே பிடிக்கலையா. அது எப்படி? எப்படி நான் நனையாம இருக்கும்? ஏன்னா அவருக்கு தலை ஃபுல்லா வழுக்கையா. ஒரு முடி கூட இல்ல. முடி இருந்தா தானேப்பா நனையும். ரெண்டாவது கேள்வி. கேளு. மக்கள் என்னைய சாப்பிடுறதுக்காக வாங்குவாங்க, ஆனா ஒரு நாள் கூட அவங்க என்னைய சாப்பிடவே மாட்டாங்க. நான் யாரு? சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு சாப்பிட மாட்டாங்களா? என்னடா அது? தட்டுப்பா. தட்டை சாப்பிடுறதுக்காக வாங்குறாங்களே, ஆனா நம்ம தட்டை சாப்பிட முடியாது தானேப்பா. மூணாவது கேள்வி. கேளு, இதுக்காவது நான் பதில் சொல்றேன். ஒருத்தர் டெய்லி ஷேவ் பண்ணிட்டே இருப்பாராம், ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட தாடி முடி குறையலையா. அது எப்படி? டெய்லி ஷேவ் பண்றாரு, ஆனா தாடி குறையலையா? எப்பறா? ஏன்னா அவரு பார்பரா. அவரு மத்தவங்களுக்கு தானே ஷேவ் பண்ணுவாரு, எப்படி அவருக்கு தாடி முடி குறையும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னைக்கும் கேள்வியா? சரி கேளு. என்கிட்ட 5 விரல் இருக்கும், நான் கையும் இல்ல காலும் இல்ல. நான் யாரு? 5 விரல் இருக்கும், கையும் இல்ல காலும் இல்லையா? என்னடா அது? க்ளவுஸ் பா. க்ளவுஸ்ல 5 விரல் இருக்கா, அது துணி தானே. ரெண்டாவது கேள்வி. இப்ப நான் சொல்றேன் கேளு. உன்னால தொட முடியாது, ஆனா புடிச்சு வைக்க முடியும். என்னது? தொடாம எப்பறா புடிச்சு வைக்கிறது? மூச்சுப்பா. மூச்சு உன்னால தொட முடியாதுல, ஆனா புடிச்சு வைக்க முடியும்ல. சம்மர் வந்தாதான் இது க்ளீன் பண்றது. மூணாவது கேள்வி. இதையாவது கண்டுபிடிக்கிறேன்டா. கேளுடா. இங்கிலீஷ்ல இருக்க பெரிய வேர்ட் என்னப்பா? நியூமனோ அல்ட்ரோ மைக்ரோஸ்கோபிக் சிலிகோ வல்கனோ கோனியாசிஸ். ஐயோ இல்லப்பா, ஸ்மைல்ஸ். எப்பறா? ஸ்மைல்ஸ்ல எஸ்க்கும் இன்னொரு எஸ்க்கும் நடுவுல மைல்னு இருக்குல்லப்பா. மைல்னா என்னப்பா? ஆமா, 1 மைல் தூரம்னு சொல்லுவாங்க. எஸ்க்கும் இன்னொரு எஸ்க்கும் நடுவுல 1 மைல் தூரம் இருக்குல்லப்பா. ஸ்மைல்ஸ்